இப்ப நம்ம வந்து கடந்த முறை என்ன பண்ணோம், உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம வகுப்புல மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம். எல்லோரும் கவனிங்க, பாடங்கள் வந்துருங்க. மொத்தம் 80 பேர் வந்திருக்கீங்க சான்ஸ்கிரிட் கிளாஸ். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்று நாம் வந்து பார்க்க இருப்பது சமஸ்கிருத வகுப்பு. இப்ப இந்த சமஸ்கிருத வகுப்புல இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போக போறோம். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற எழுத்துக்கள் வந்து வியஞ்சன அச்சராணி. அதாவது மொத்தம் இது வந்து வியஞ்சனம்னா மெய் எழுத்துக்கள்னு அர்த்தம். மெய் எழுத்து அச்சரங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்ப இதுல வந்து 33 மெய் எழுத்துக்கள் உள்ளன. இப்போ அது எப்படி நம்ம படிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். பாருங்க, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கவனிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. வேற எங்கேயாவது ஞாபகத்தை வச்சீங்கன்னா படிச்சீங்கன்னா புரியாது. பாருங்க, இப்ப முதல்ல இருக்குல்ல இந்த ரவுண்டு, இந்த எழுத்து வந்து க. இப்ப எப்பயுமே மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துலயும் இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்ல வந்து எல்லாமே ஒவ்வொன்றுதான் இருக்கும். கானா சானா டானா அப்படின்னு நம்ம சாதாரணமா தான் நம்ம படிப்போம். ஆனா இங்க சான்ஸ்கிரிட்ல அப்படி கிடையாது. சமஸ்கிருத மொழிகளை பொறுத்த வரைக்கும் 4 எழுத்துக்கள் இருக்கும். பாருங்க, இந்த முதல்ல இருக்கிற டாப்ல முதல்ல இருக்கிற எழுத்துக்கு வந்து க. இதே ரெண்டாவது இருக்கிற எழுத்த கொஞ்சம் ஹாஸ் ஏத்துன மாதிரி அப்படின்னு நம்ம கொஞ்சம் மூச்சு இழுக்கணும். க அப்படின்னு இழுக்கணும். அந்த ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து கவனிங்க. முதல்ல எழுத்து வந்து கானா, ரெண்டாவது எழுத்து வந்து க அப்படின்னு படிக்கணும். மூன்றாவது க அப்படின்னு கொஞ்சம் அந்த காங்கிற சாஃப்டா இருக்கிறத கொஞ்சம் அழுத்தி க அப்படின்னு படிக்கணும். நான்காவது அப்படியே கொஞ்சம் ஹா சேர்த்தி மூச்சு அப்படி வர்ற மாதிரி க அப்படின்னு படிக்கணும். இப்ப பாருங்க எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. க க க க நா. இன்னொரு டைம் படிச்சு காட்டுறேன். க க க க நா. க க க க நா. இப்படிதான் படிக்கணும். அந்த க க க க அப்படி படிக்கணும். அந்த முதல்ல வர்ற எழுத்துல ஒரு சாதாரணமா கா அப்படின்னு சொன்னா போதும். ரெண்டாவது வர எழுத்துல அந்த காங்கிற சாதாரண ப்ரொனன்சியேஷனோட கொஞ்சம் அந்த மூச்சு தான் வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி ஹ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தி க அப்படிங்கணும். அடுத்தது மூன்றாவது இருக்கிற கா வந்து அழுத்தமா சொல்லணும். இங்க கான் நம்ம லேசா சொல்லணும் இல்லையா, இந்த இடத்துல கான்ட்டு, இங்க கான்னு சொல்லணும் கா. அப்ப இந்த இடத்துல அந்த கா கூடவே ஒரு மூச்சு இழுக்கிற மாதிரி, அந்த கூட சுவாசம் வர்ற மாதிரி, காத்து வர்ற மாதிரி கா க க நா. அப்படிதான் இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கு. ஒரு டைம் அப்படியே நம்ம படிச்சிருவோம் எல்லாமே. பாருங்க, க க க க நா. ச ச ஜ ஜ நா. ட ட த த நா. த ஹ த த நா. ப ஹ ப ப மா. இந்த இடத்துல வந்து அந்த ப ப ப ப மா அப்படிதான் இந்த இடத்துல நீங்க படிக்கணும். அப்ப இந்த மாதிரி அப்புறம் ய ர ல வ ஷ ஷ ஷ ஹ அப்படிதான் படிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரிதான் ஷ ஷ எல்லாமே வரும் இந்த இடத்துக்கு பூரா. பாருங்க, இப்ப க க க க நா. இந்த 4 எழுத்து நம்ம வந்து இன்னைக்கு எழுதி பழகலாம். க க க க நா. இப்ப இது எப்படி எழுதி பழகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் ரைட்டிங் பேடுக்கு போயிட்டேன். ஓகே, இப்ப வந்திருக்கும் பாருங்க. இப்போ இப்ப பாருங்க, போர்டை கவனிங்க. இதான் ஒயிட் போர்டு உங்களுக்கு. இப்ப இதுல நம்ம வந்து க க க கங்கிற எழுத்து பழக போறோம். முதல்ல கா எழுத்து பழகலாம். பாருங்க, ஒரு கோடு இப்படி நேரா கோடு இழுக்கணும். அப்புறம் இப்படியே போட்டு இப்படி போட்டு மேல இப்படி போட்டீங்கன்னா கா. பாருங்க, இப்படி இப்படி போட்டீங்கன்னா கா. அந்த 8 வந்து படுக்க வச்ச மாதிரி போடுறோம். ஒரு கோடு 8 வந்து இப்படி படுக்க வச்ச மாதிரி போட்டு மேல இப்படி ஒரு கோடு இழுத்தோம்னா இதுக்கு பேரு கா. இந்த மாதிரி எழுதி பழகணும். கா. இப்படிதான் நீங்க காவை எழுதி பழகணும். அடுத்தது கா வந்து ரொம்பவே ஈஸி. காக்கு அப்புறம் கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது வந்து சும்மா 2 மாதிரி போட்டு கூட ஒரு வா மாதிரி போட்டீங்கன்னா முடிஞ்சது. பாருங்க, இவ்வளவுதாங்க. சும்மா 2 இப்படி போடுற மாதிரி போட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு இப்படி போட்டு இப்படி மேல ஒரு கோடு எடுத்தீங்கன்னா கா. பாருங்க, ஃபர்ஸ்ட் கா வந்து இப்படி எழுதுறோம்.
மேல இப்படி கோடு போட்டுக்கிறோம். ரெண்டாவது கா அப்படிங்கிற ஹாவோடு சேர்ந்து வர்ற வார்த்தையை இப்படி எழுதுறோம். அப்போ க க பாரு, கீழே திருப்பி எழுதுறேன். கா க. இப்ப இதுக்கு வந்து பாருங்க, கா இது வந்து இப்படி கா தமிழ் எழுத்துல இப்படி எழுதும்போது க அப்படின்னு படிக்கணும். க கா. இப்படிதான் நீங்க இந்த ப்ரொனன்சியேஷனை வந்து கரெக்டா உச்சரிக்கணும். ஏன்னா மாத்தி உச்சரிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல எழுத்துக்கள் வந்து ப்ராப்ளம் வரும். அடுத்தது க க அப்படிங்கிற 2 எழுத்து பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அடுத்தது கா எழுதுறேன். கா வந்து சிம்பிள் தான். அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா கா கா. நான் இடம் இருக்கிற இடத்துல எழுதுறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. போர்டை மட்டும் கவனிங்க. கா. சும்மா லைட்டா இப்படி ராவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் ராவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அதான் கா. இப்ப புரியும் நினைக்கிறேன். இது வந்து கா. அடுத்தது இன்னொரு லெட்டர் இருக்கு, கான்ட்டு. அதை 3 திருப்பி போட்ட மாதிரி எழுதுறது தான், வேற ஒண்ணும் கஷ்டம் இல்லை. பாருங்க, நான் இந்த பக்கம் ஓரமா எழுதுறேன். இப்படி எழுதிட்டீங்கன்னா இது வந்து கா. இப்போ இதை நம்ம ஆங்கிலத்துல கரெக்டா ஒரு டைம் எழுதிடுறேன், உங்களுக்கு புரியும். அப்புறம் திருப்பி கரெக்ட் பண்ணி தரேன், ஒரே செகண்ட். பாருங்க, தமிழ்ல ஃபர்ஸ்ட் மேல கா கா. இதே கொஞ்சம் அழுத்தமா எழுதுனா கா. இந்த காவை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் கா அப்படி இருக்கிற வார்த்தையை இப்ப நம்ம எழுதி பார்க்க போறோம். பாருங்க, இப்படி எழுதுனா கா, இப்படி எழுதுனா கா. இப்ப அடுத்தது இப்படி போட்டீங்கன்னா கா, இப்படி போட்டீங்கன்னா கா. இந்த மாதிரி நீங்க கக்கா கக்கா அப்படிங்கிறத நீங்க எழுதி பழகணும். இப்போ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் இந்த எழுத்து எழுதுறதுல. இது எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், எகைன் 1 செகண்ட் திருப்பி திருப்பி எப்படி பிராக்டிஸ் பண்ணா 1 by 1 நீங்க அதே மாதிரிதான், முன்ன நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியே தான். பாருங்க, கீழே இப்படி போட்டு இப்படி போட்டு 8 திருப்பி போட்டீங்கன்னா இது கா. 2 மாதிரி போட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு போட்டீங்கன்னா கா. இப்படி போட்டீங்கன்னா கா. இப்படி போட்டு இதை இப்படி மேல இழுத்து விட்டீங்கன்னா கா. அப்ப இது ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா பாருங்க, KA கா, KHA கா, GA கா, GHA கா. இப்ப புரியும். க க க க. இப்படி இந்த 4 எழுத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். கூட நாவும் சேர்த்துக்கலாம். இந்த 5 லெட்டரா இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். ஏன்னா அப்பதான் நம்ம சீக்கிரமா போக முடியும், நீங்க எழுதி பழகுறதும் லகுவா முடியும். இப்போ நான் அப்படிங்கிற எழுத்தும் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதுல பார்த்தேன், எஸ் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். பாருங்க, இப்ப அடுத்தது தமிழ் எழுத்துக்கள்ல முன்னாடி ஒரு அம்ங்கிற நம்ம புள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்க ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்து இப்படிதான் நீங்க எழுதி பழகணும். இப்ப இதுல வந்து எந்த நா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நல்லா படிச்சிருக்கலாம். க க க க நா, க க க க நா அப்படின்னு நீங்க எழுதி பழகிட்டு இதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப வேற ஒரு புக் வந்திருக்கா பாருங்க, தெரியுதா? இப்ப இந்த புக்கை கவனிங்க. குறியல் நெடில் ஆயுத எழுத்து அந்த மாதிரி வந்துருங்க. ஆமா, இப்ப இது வந்து பாருங்க, இது முக்கியமான புக். இது வந்து இந்த புக் வந்து சமஸ்கிருத பாட்டமாலான்ட்டு தமிழ் பேஸ்ல சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டினுடைய புக். இதை வந்து நம்ம ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச பாருங்க, அ இ உ ரு எல்லாமே இங்க இருக்கா, லு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா எல்லாமே இருக்கா. அதுக்கு கீழே பாருங்க, இப்ப நம்ம படிச்ச க க க க நா, இந்த 4 லெட்டர்ஸ் இருக்கு பாருங்களா. இந்த 4 லெட்டர்ஸ் தான் இப்ப நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம், க க க க நா. இப்ப இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு விளக்கம் பாருங்க, இதுல படிச்சிடலாம். உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பொதுவா நம்ம நேற்றைய வகுப்புல, அதாவது முந்தைய வகுப்புல நம்ம பார்க்கும்போது, இப்ப கடைசியில அம் ஹஹா அப்படின்ற 2 எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்களை படிக்கும்போது குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள்னு பார்த்தோம்.
இப்ப நம்ம தமிழ் எழுத்துல வந்து ஆயுத எழுத்துக்கள் வந்து எப்படி இக்குன்னு வருதோ அது மாதிரி இங்க ஆயுத எழுத்துக்கள் பார்த்தா அஹா அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஆனா இங்க சமஸ்கிருத மொழியில வந்து இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆயுத எழுத்துக்களா பார்க்க கூடாது. ஆயுத எழுத்துக்கள்ங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அனுஸ்வாரம் அப்படிங்கிற பேர்ல விசர்க்கம் அப்படிங்கிற ஒரு 2 பேரை இங்க வச்சிருக்கோம். ஏன்னா இங்க அஹா அப்படிங்கிற 2க்கும் 2 விதமான பேரை மாத்தி விட்டுருவோம். அனுஸ்வாரமும் விசர்க்கமும் தனித்து காட்ட முடியாதகையால் இங்க படிச்சு பாருங்க. ஒன்று வந்து அனுஸ்வாரம், மற்றொன்று விசர்க்கம். அதன் வடிவம் எப்படின்னா, இந்த 2 உயிரெழுத்துக்களின் பின்னரே வரும் அனுஸ்வாரமும் விசர்க்கமும் தனித்து காட்ட முடியாதகையால் ஆ போட்டு மேல புள்ளி வச்சா ஆ பக்கத்துல 2 சைடுல புள்ளி வச்சா அக அப்படிங்கிற இடத்துல இப்ப இந்த அம்முக்கு மேல ஒரு ஆ போட்டு புள்ளி வச்சா அனுஸ்வாரம், இந்த பக்கம் ஆக்கு பக்கத்துல 2 புள்ளி போட்டா விசர்கக அப்படிங்கிற இந்த எழுத்துக்களை நம்ம இங்க சான்ஸ்கிரிட்ல லாஸ்ட் டைம் படிச்சோம் இல்லையா? அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்க போற இந்த மெய் எழுத்துக்கள்ல இங்க நம்ம எப்படி பார்க்க போறோம்னா கா வர்க்கம், சா வர்க்கம், டா வர்க்கம், தா வர்க்கம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, பா வர்க்கம். அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க யா ரா லா வா லா எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்தஸ்தம். அப்புறம் அதுக்கப்புறம் வருது வந்து ஊஸ்மா அப்படிங்கிற பேர்ல நம்ம அழைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்தஸ்தம், ஊஸ்மா. இப்ப மற்றதெல்லாம் கா வர்க்கம், சா வர்க்கம் அப்படின்னு இந்த மாதிரி வருது இல்லையா? இப்ப உங்களுக்கு என்னன்னா, இப்ப நான் எழுதுன நா வந்து எந்த நா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, இப்ப இதுல வந்து நம்ம தமிழ் இடத்துல வர்ற இந்த நா, இப்போ ரங்கன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னா அந்த இங்கு போடுறோம்ல, அந்த நா வர்ற இங்குல இந்த நா வரும். இந்த தமிழ் எழுத்து நா, இதுதான் இந்த நா. இப்ப நம்ம இன்றைக்கு கத்துக்கிட்டு இருக்கிற நா வந்து இந்த தமிழ் நா. அதுக்காக இந்த இடத்த இப்ப நான் கொண்டு வந்தேன். க க க க நா. இப்படிதான் நம்ம இந்த 5 எழுத்துக்கள் எழுதி பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப இந்த க க க க நா அப்படிங்கிற இந்த 5 எழுத்துக்களை நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ண இந்த எழுத்துல நம்ம நல்லா தயாராயிடுவோம். இப்ப நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. இந்த 5 எழுத்தை நீங்க முதல்ல இன்னைக்கு எழுதி முடிச்சிடுங்க. அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த சா எழுத்து எழுதி பழகலாம். இது மாதிரி ஒரு 7 8 4 5 கிளாஸ் போகும். மற்றபடி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிளாஸ், ஒரு வாரம் கிளாஸ் இப்படி போகும். ஆனா இப்ப நம்ம இதுல என்னன்னா, இதை பற்றி கொஞ்சம் விவரமாவும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கே வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இந்த புக்கையும் நீங்க என்ன படிக்கணும்னா, பாருங்க இந்த இடத்துல இருக்கிற விவரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அஹா என்று உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து தரப்பட்டுள்ளன அப்படின்னு நீங்க எத்தனாவது வழியில படிக்கிறேன்னா 5வது பக்கத்துல 1 2 3 4 5வது பேஜ் லைன்ல படிக்கிறேன். இங்க 5வது பேஜ் உங்களுக்கு தெரியும், அதுல 5வது லைன். அஹா என்றே உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து தரப்பட்டுள்ளன. அஹா என்றே அவைகளின் சொல் வடிவம் அல்ல. அவை தொடரும் இம் அப்படிங்கிற மேல ஒரு புள்ளி, அப்புறம் இம் அப்படி பார்க்கறது 2 புள்ளி, அதுதான் அவைகளின் உருவம். ஆகவே இங்க அக இம் ஆம் அப்படின்லாம் வருது இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம இங்க படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அக அப்படிங்கிற வார்த்தையில இதை எழுதி விளக்கம் தரலாம் என்பதாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப விசர்க்கம் பொதுவாக தன் முன்னுள்ள உயிரெழுத்தை போல உச்சரிப்பு பெறும். அப்ப அக, ஆ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டா அக, இங்க ஆ பக்கத்துல 2 புள்ளி வச்சா ஆக, ஈ பக்கத்துல 2 புள்ளி வச்சா இஹி. அதே மாதிரி அந்த ஈ பக்கத்துல வச்சா இங்க ஈஹின்னு வருது இல்லையா? இங்க ஊ கிடையாது, ஊ மட்டும்தான் இருக்கு. ரு அப்படிங்கிறதுக்கு வந்து ரூ ரூ, அப்புறம் ஏ ஐ ஓ ஔ அந்த மாதிரி வந்துடும். ஆனா இதுல எந்தெந்த எழுத்து இங்க நடைமுறையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உயிரெழுத்துக்கள்ல எப்படி நம்ம ஈ போட்டு ஈஹி அல்லது ஈ போட்டு இஹி அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இப்ப கான் இன்னைக்கு கத்துக்கிட்ட பாருங்க, அதுக்கு கீழே ஒரு சுழி போட்டா அது குஹுன்னு மாறிடும். சுழி போட்டு சைட்ல 2 கோடு வைக்கும்போது குஹு, அப்புறம் பூஹு. பா போட்டு அது பக்கத்துல 2 புள்ளி வச்சு கீழே இப்படி சுழிச்சு விட்டீங்கன்னா பூஹு. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கக்கா கிக்கி குக்கு அப்படிங்கிற எல்லா எழுத்துக்களும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க இந்த எழுத்துக்களை எழுதி பழகிறது இப்படி கொஞ்சமா மொல்லமாவே போலாம். நம்ம வேகமா இப்ப நான் வந்து கக்கா கக்கா நான் சொல்லிட்டு சச்சாலாம் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் புதுசா வர்றவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏற்கனவே ஹிந்தி எழுதுனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப எல்லாமே கொடுத்தாலும் எழுதிடுவாங்க. ஹிந்தி எழுதுனவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஒட்டுமொத்த மெய் எழுத்துக்களே கொடுத்தாலும் எழுதி காட்டிடுவாங்க. ஆனா சுத்தமா எனக்கு ஒண்ணுமே இந்தியும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாதுன்னு வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம அவ்வளவு டஃபா கொடுத்தோம்னா அவங்களால அதை பிராக்டிஸ் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓட்டிடுவாங்க. அதாவது ஒரே வகுப்புல என்ன பண்ணுவாங்கன்னா இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு மைண்ட் வந்து அவங்களுக்கு ஏற கட்டிட பார்க்கும். அதனால அவங்களை நம்ம பயமுறுத்தாம, நம்ம இப்ப எதுக்காக இந்த கிளாஸை வந்து ஸ்லோவா கொண்டு போறோம் அப்படின்னா, புதுசா வந்தவங்களை பயமுறுத்தாம அவங்களால எழுத முடியுங்கிற மாதிரி ஒரு டைம் கொடுத்து நம்ம இந்த கிளாஸை கொண்டு போகலாம். அப்ப அதனால நீங்க இங்க வந்து
க க க க நா அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க எழுதவே இதுல நீங்க 10 தடவை தான் எழுதணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு நல்ல எழுத்துக்கள் மனப்பாடம் ஆற வரைக்கும் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி எழுதக்கூடிய எழுத்துக்கள் பிழை இல்லாம எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இந்த காங்கிற எழுத்துல வந்து கீழே வந்து சேர்த்தணுமான்னா சேர்த்துலாம், சேர்த்தாம இருக்கலாம். இப்ப இதெல்லாம் எப்படிங்கறத நம்ம இப்ப திருப்பி அந்த போர்டுல பாத்துடலாம். இப்ப 1 செகண்ட் திருப்பி அந்த போர்டுக்கு போறேன். பாருங்க. இப்ப வந்து நம்ம கா எழுதும் போது இப்படி ஒரு கோடு போடணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த பக்கம் ஒரு 8 திருப்பி போடுற மாதிரி இப்படி ஆரம்பிச்சு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வந்து மொல்லமா இப்படி கொண்டு இப்படி நிறுத்தினாலும் தப்பு இல்ல, அதை சேர்த்துனாலும் தப்பு இல்ல. பாருங்க, இந்த இடத்துல இப்படி போடுறேன், இப்படி கொண்டு வந்து இப்படியே நிறுத்திட்டாலும் தப்பு இல்ல. மேல இப்படி ஒரு கோடு போடுங்க, காவா மாறிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதி இப்படி ஒன்னும் சேர்த்துட்டு இப்படி போட்டுருவாங்க. அப்படி பண்ணாலும் தப்பு இல்ல. கா பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லது இப்படி போட்டு இப்படியே விட்டுட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா 2 விதமாவும் காவை எழுதுவாங்க. மொத்தத்துல இப்படி எழுதினாலே அது கான்னு தெரிஞ்சிடும். அதனால இந்த காவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் கிடையாது. 2வது கா, அந்த ஹா சேர்ந்த மாதிரி வர்ற கால இந்த 2 மாதிரி இப்படி போட்டு இங்க ஒரு கோடை போட்டு இப்படி மேல கோடு போட்டீங்கன்னா கா. பாருங்க, இப்படி போட்டு பழகணும். இப்படி 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 போட்டீங்கன்னா கா. இதை வந்து நல்லா இந்த இடம் இந்த இதுல சேர்த்துக்கணும். தனியா இப்படி போட்டா வான்னு வந்துடும் நமக்கு. இதுல வந்து அடுத்து நம்ம பழக போறோம். இதை வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் தனியா போட்டா வேற வேற மாறிடும் மீனிங். இப்படி சேர்த்து தான் எழுதணும். கான்னா இப்படி பாருங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்து கா, இது வந்து வெறும் கா, இது கா. அந்த ஹா சேர்த்துன மாதிரி இங்க நான் உச்சரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதி பழகணும். நமக்கு முதல் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 10 நாள் 1 மாசமா அப்படியே ஸ்லோவா தான் போகும். அப்புறம் போக போக நல்லா நம்ம வேகமா போகலாம். நிறைய எழுத்துக்கள் எல்லாம் படிக்க போறோம். ஆனா பொறுமை தான் இதுல ரொம்ப முக்கியம். அவசரப்படாம படிங்க. ரொம்ப இப்ப நம்ம உடனே நாளைக்கே பண்டிட் ஆக போறது இல்ல. இது பெரிய கடல் மாதிரி. இது நம்ம ஒரு சொம்பு தான் மொண்டு குடிக்க போறோம். அதனால பாருங்க, இப்படி நல்லா இப்படி கோடு போடுங்க. இப்படி போட்டு இப்படி இழுத்துட்டு கா. பாருங்க, இப்படி போட்டு கா. இப்படி எழுதி பழகுங்க. 8 திருப்பி போட்ட மாதிரிதான். ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி பழக பழக உங்களுக்கு கா வந்துடும். இதான் நீங்க பண்ண வேண்டிய பிராக்டிஸ். நான் எழுதுறது நல்லா புரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பெருசா கூட எழுதி காட்டுறேன். பாருங்க, இப்படி போட்ட கா. இப்படி கா. இப்படி எழுதும் போது இப்படி கொஞ்சம் இப்படி விட்டுட்டீங்க, சேர்த்தாமனால் தப்பு இல்லை. கா இப்படி போட்டால் கா. இதனால எந்த தப்பும் கிடையாது. அப்போ இந்த வெறும் கா கா அப்படிங்கிறத இதுல உச்சரிக்கணும். வெறும் சாதாரண கா. ஆனா இத கொஞ்சம் இப்படி மாத்தி இந்த எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கு பேர் என்ன? கா. கே எச் ஏ அப்படி போட்டா உங்களுக்கு காங்கிறது புரியும். கே ஏ அப்படின்னு போட்டா இது கான்னு புரியும். அப்ப காவுக்கும் இங்க காவுக்கும் அந்த எச் தான் அந்த ஹா அப்படிங்கிற வார்த்தையை, நம்ம தமிழ்ல ஹான்னு வர்ற வார்த்தையை ப்ரொனன்சியேஷன் பண்றதுக்காக இங்க இத கா அப்படின்னு நம்ம உச்சரிக்க போறோம். அப்ப நம்ம இங்க படிக்கும் போது பாருங்க, இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம். பாருங்க, இதை வந்து கான்னு படிக்கிறோம், இதை வந்து கான்னு படிக்கிறோம், இதை வந்து கான்னு படிக்கிறோம், இதை வந்து கான்னு படிக்கிறோம். இங்க வந்து ஜிஹெச்ஏ, இந்த இடத்துல ஜிஹெச்ஏ அப்படின்னு போட்டா கா. இங்க வெறும் ஜிஏ போட்டீங்கன்னா கா. இங்க கேஹெச்ஏ போட்டீங்கன்னா கா. இங்க கேஏ போட்டீங்கன்னா கா. அப்ப க க க க. இப்போ நா இப்படி போட்டீங்கன்னா நா. எஸ் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா நா. பாருங்க, இவ்வளவுதான். இதுதான் நா. இப்படி போட்டு ஒரு புள்ளி, எஸ் மாதிரி போட்டு புள்ளி, இப்படி எழுதி பழகுங்க. பழக பழக உங்களுக்கு வந்துடும். இவ்வளவுதாங்க. அதாவது வேகமா எழுதுறது, அப்புறம் ஹிந்தி எழுத்து வந்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரி அப்படியே கிரிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு வேகமா வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்பதான் நீங்க அழகா பிரிண்ட் எழுதுற மாதிரி எழுதி தரீங்கன்னு அம்மாங்க எல்லாம் சொல்றாங்க, டீச்சர்ஸ் எல்லாம். அப்ப ரொம்ப அருமையா பொறுமையா எழுதுறீங்கிறது தெரியுது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி பழகணும். அப்புறம் அப்படி எழுதி பழகும் போது வேகமா எழுதும் போது அப்புறம் கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்க ஆரம்பிச்சிடும். அது வேற விஷயம். பட் ஆரம்பத்துல நம்ம நல்லா எழுதி பழகிறதுல ரொம்ப நன்மையை நமக்கு கொடுக்கும். அப்படிங்கறதுனால இப்ப இந்த க க க க ந அப்படிங்கிற எழுத்துக்களை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இது வேற வேற புக்ஸ்லயும் நம்ம வந்து பாக்குறோம். இன்னும் 2-3 புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் அதுக்கு விளக்கம் தரேன். இப்ப நம்ம வந்து மீண்டும் அந்த புக்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, இப்போ இந்த புக் வந்திருக்கோம். இப்ப இந்த புக்ல கவனிச்சீங்கன்னா இப்ப சம்ஸ்கிருத மெய் எழுத்துக்கள் இங்க பாருங்க. நம்ம இதெல்லாம் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாவே புரிஞ்சிடும். வியஞ்சன வர்ணாக அப்படின்னு இங்க வருது. இங்க வா, இந்த மேல இப்படி சுரிச்சிருக்கல அந்த இடத்துல ரா வருது. அது வந்து இர்ரா மாறுது. இது வந்து நாவா மாறுது. இங்க 2 புள்ளி வேற வந்துடுது. அப்போ அத புல்லிங்கனமா இருந்தா
வர்ணாகா அப்படின்னு பண்ணலாம். அதே ஸ்ரீலிங்கனமா இருந்தா நீன் வரும். இந்த இடத்துல ஹாங்கிற வார்த்தை தான் பண்ணும். அதனால வியஞ்சன வர்ணாகா என்று இங்க கொடுத்திருக்கு. அங்க வியஞ்சன அக்ஷராணின்னு அந்த புக்ல கொடுத்திருந்தது. எப்படி வேணா இருக்கலாம், தப்பு இல்ல. பாருங்க, இப்ப உங்களுக்கு இந்த எழுத்து நல்லா பெருசா தெரியும் போது நல்லா கவனிங்களேன். இப்ப பாருங்க, இது வந்து கா. இப்ப கா அப்படிங்கறத கே ஏ. இது பாருங்க கா, கே எச் ஏ கா. இது வந்து வெறும் ஜிய போடும்போது கா. இது பாருங்க ஜி எச் ஏ போட்டா கா. அப்போ க க க க நா. இப்படிதான் நீங்க இதை படிக்கணும். அப்புறம் சச்ச ஜ ஜ எல்லாம் அப்புறம் போலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 எழுத்துக்கள் வந்து இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். க க க க நா. இது மாதிரி நீங்க இந்த 5 எழுத்துக்களை எழுதி எழுதி பழகுங்க. பாருங்க, இது எழுதுறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோடு. இதை வந்து நம்ம இந்த புக்லயே வந்து நம்ம கடைசியில அதை பார்த்துடலாம் எப்படி எழுதுறதுங்கிறத காட்டிடுறேன். பாருங்க, இப்ப இங்க வந்துட்டோம். சான்ஸ்கிரிட் வொவல்ஸ் ரைட்டிங் பிராக்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்க, கா அப்படிங்கிற எழுத்தை நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல 1ஆம் நம்பர் பாருங்க, அப்படி மேல இருந்து ஒரு கோடு கீழ் இழுக்கிறீங்க. 2ஆம் நம்பர் பாருங்க, நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு வட்டத்தை இப்படி வளைஞ்சு அப்படியே அந்த வட்டத்தை இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சீங்கன்னா 3ஆம் நம்பர்ல முடிஞ்சிருது. அப்ப கா எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கோடு, சென்டரா ஒரு கோடு, அப்புறம் 8 தலைகளா திருப்பி போட்ட மாதிரி இப்படி போட்டீங்கன்னா இது இங்க 2 இங்க 3 முடிஞ்சிடுது. மேல கடைசியா ஒரு கோடு எழுத்து விட்டீங்கன்னா இதுக்கு பேரு வெறும் தமிழ் எழுத்துக்களை பாருங்க போட்டிருக்கு பாருங்க, கா. வெறும் கா. அப்படிதான் படிக்கணும். இப்ப அடுத்தது கா, ஒரு எச்சியை சேர்த்து படிக்கிறோம் இல்லையா, கா. அப்ப அது 2வது கா. அதனால இங்க பாருங்க கா 1, கா 2, கா 3 இப்படி கொடுத்துருப்போம். இதை கொஞ்சம் சின்னது பண்ணா இப்ப கா 4 அப்படி வந்துருதா. அப்புறம் நா. இந்த மாதிரி 4 எழுத்துக்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல பாருங்களேன், 2வது கா அப்படிங்கிறத எங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 எப்படி போடுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி இப்ப 1 பாருங்க இங்க தொடங்குது. அப்படியே கீழே இப்படி வளைஞ்சு போனா அது 2. அந்த வளைவுக்கு தான் இங்க 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர் பேரு. இப்ப நீங்க இதை 2 மாதிரியே போடுங்க. 2 போடும்போது நம்ம சாதாரண 2 போடாத மாதிரி கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டு பாருங்க. இதுல கீழே இருக்கிற கா எப்படி எழுதிருக்கானோ அந்த மெத்தட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி போட்ட பிறகு இப்படி போட்டு 3வது வந்து திருப்பி ஒரு கோடை போட்டு இங்க ஒரு வட்டத்தை போடணும். 3வது ஒரு கோடு, அப்புறம் இங்க ஒரு வட்டத்தை போட்டீங்கன்னா இதோடு சேர்ந்து அதை இணைஞ்சிக்கும். அப்புறம் மேல கடைசியா ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த எழுத்து முடிஞ்சிடுது. அப்போ க கா முடிஞ்சிடுது. அப்புறம் 3வது கா எழுதுறது எப்படின்னா, அந்த ராவை திருப்பி போடுற மாதிரிதான். 1ஆம் நம்பர்ல ஃபர்ஸ்ட் இப்படி லைட்டா போட்டு வளைச்சு விடுங்க. அப்புறம் பக்கத்துல ஒரு கோடு போடுங்க, மேல ஒரு கோடு போடுங்க. இது வந்து 3. அப்புறம் 4வது பாத்தீங்கன்னா அந்த 3 திருப்பி போட்ட மாதிரி பாருங்க. 1ஆம் நம்பர்ல ஃபர்ஸ்ட் இப்படி 3 இப்படி ரிவர்ஸ்ல போடுற மாதிரி, இப்படி கண்ணாடியில பாக்குற 3 மாதிரி இப்படி ஆரம்பிக்கணும். 1, அப்புறம் இங்க வளைஞ்சு போனா 2, அப்புறம் மேல இருந்து இப்படி இழுத்தீங்கன்னா 3, அப்புறம் கடைசியா மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இது வந்து 4வது வேலை முடிஞ்சுது. அப்போ கக்க க க அப்புறம் நா. இப்ப இந்த நா பாருங்களேன் எப்படி எழுதுற மாதிரிதான். ஃபர்ஸ்ட் மேல ஒரு சின்ன கோடு, அப்புறம் அப்படியே எஸ் மாதிரி வளைச்சு விட்டோம் பாருங்க. 2, 3 2 பெண்டு வந்துருது. 2வது ஒரு பெண்டு, 3வது ஒரு பெண்டு. அப்புறம் மேல ஒரு கோடு போடுறோம். அந்த கோடு போட்டுட்டு புள்ளி வைக்கலாம், புள்ளி வச்சுட்டும் கோடு போடலாம், உங்க விருப்பம். 1ல இருந்து இப்படி ஒரு எஸ் மாதிரி வளைச்சிட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு மேல கோடு போட்டாலும் ஓகே. பாருங்க, புள்ளி வந்து 4வது வைக்க சொல்லி கோடை வந்து 5வது போட சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி நாவை இங்க புரிஞ்சுக்கணும். இந்த நா என்ன நா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதுதான் ரங்கன், அப்புறம் வேற என்ன சிங்கம் அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் வருதுல இங்க, அந்த இடத்துல வர்ற நா. அப்படி புரிஞ்சுக்குங்க. அந்த நா தான் இந்த நா. இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நா மாறும். அது அந்தந்த நா வரும்போது அந்த எழுத்தை சொல்லித்தரேன். இப்ப அங்க போனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். புதுசா இருக்கிறவங்க இப்படி மட்டும் இந்த 5 எழுத்தை மட்டும் நீங்க இன்றைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை எழுதி பழகுங்க. இதை வந்து ஒரு 10 முறை நீங்க நல்லா எழுதி பார்த்துட்டு அப்புறம் நீட்டா எழுதி டீச்சருக்கு அனுப்புங்க. கூடுமான வரைக்கும் வந்து மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க, பொறுமையா எழுதுங்க, இதுக்கு நேரம் ஒதுக்கி எழுதுங்க. ஆனா இதை நீங்க ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட எழுதி பழகி நல்லா தயாராயிட்டீங்க, 1 மாசம் கஷ்டப்பட்டு நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்துக்கள் பூரா அப்படியே அத்துப்படி ஆயிடும். இந்த எழுத்துக்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஹிந்தி எழுத்துக்கள் எல்லாம் நீங்க எழுத்து கூட்டி படிக்கலாம். சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தி எழுத்துக்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் நீங்க அதை வச்சு மீனிங் வேணா மாறலாம். ஆனா நீங்க ஹிந்தி டெல்லி எல்லாம் போனீங்கன்னா அந்த போர்டு நேம் எல்லாம் படிக்க முடியும் உங்களால. பஸ்ல போர்டு படிக்க முடியும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போனா அங்க என்னென்ன போட்டிருக்குன்னு பேரெல்லாம் படிக்க முடியும். ஆனா வார்த்தைகள் தான் மாறும். ஆனா நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் சேம், ஆனா மீனிங் தான் மாறிடும். அதனால நம்ம சான்ஸ்கிரிட் எழுத்துக்களை நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே ஹிந்தி எழுத்து கத்த மாதிரி தான் கணக்கு. ஆகவே இது உங்களுக்கு மஸ்ட். லைஃப்ல வந்து இந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க.
இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, இப்ப இதை கத்துக்கிட்டு ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் இப்ப அதுக்கு விளக்க சொல்றேன். இப்ப படிச்சதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா செகண்ட் லெட்டர் வணக்கங்க ஐயா. செகண்ட் லெட்டர் வந்துட்டு அந்த 2 மார போட்டு அது ஜாயின் பண்ணிருக்காங்க. அது ஜாயின் பண்ணாமயும் இருக்கலாம், பண்ணலாம் அப்படிங்களாங்கய்யா? ஆமா, ஜாயின் பண்ணணும். பண்ணா நல்லதுதாம்மா. ஜாயின் சரிங்க. பண்ணிதான் அவங்க போடுறாங்க. ஜாயின் பண்ணிடுங்க. இப்ப நான் ஜாயின் பண்ணாம போட்டிருக்கேனா, அது ஆ, ஜாயின் ஆ, பண்ணிடலாம். அது சரிங்க. அப்படி ஜாயின் பண்ணாம போட்டாலும் தப்பு இல்ல. பட் பண்ணிடுறது முறை அப்படிங்கிறதுனால அதை ஜாயின் பண்ணிக்கலாங்கம்மா. பாருங்க, இப்ப நம்ம எடுத்துட்டு எப்படி எழுதலாம்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. ஐயா ஒரு கேள்வி, ஒரு புக்ஸ் சொல்லுங்கம்மா. அனுப்புவீங்களா நீங்க? புக்ஸ் அனுப்பி கொடுப்பீங்களா? ஆமாம்மா, எல்லா புக்ஸுமே நான் உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அவங்க கிட்ட நீங்க எல்லாம் வாங்கிக்கணும். ஓகே, எல்லாமே டவுன்லோட் பண்ற வாங்கிக்கிறேன். புக்ஸ்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். இல்லாத யாராவது டீச்சர்ஸ் அந்த புக்ஸ் இல்லைன்னாலும் கேட்டு வாங்கிக்கிங்க. உங்ககிட்ட ஏதாவது புக்ஸ் இல்லைன்னா ஓகே, அதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பிச்சிருங்க. இப்ப நான் இன்னும் உங்ககிட்ட என்னென்ன புக் வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல அதுக்கு இருந்தே வேணுங்க. எந்த புஸ்தகமும் என்கிட்ட இல்ல. இன்னைக்குதான் சேர்ந்தது நானு. நீங்க எழுத்து எல்லாமே ஆயில இருந்து புக் எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம்மா இருக்கு. முழுமையான புக்ஸ் எல்லாமே இருக்கு. நான் ஒரு 4-5 புக்கு கொடுக்குறேன். எல்லாமே வச்சு ரெஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, எல்லா ஓகே, புக்லயும் தேங்க்யூ. நீங்க படிச்சு பாருங்க. நல்ல தெளிவு வரும், புரிதல் வரும். ஓகேப்பா, தேங்க்யூ. நல்லது. இப்ப பாருங்க, நம்ம எழுத போறோம். முதல்ல பாருங்க, இந்த ஒரு கோடு இப்படி போடுறோம். இப்படி 8 தலைகளா இப்படி திருப்பி போடுறோம். அப்புறம் மேல ஒரு கோடுறோம். இதான் ஸ்டெப்ஸ். இது எப்படி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்றோம்னா, பாருங்க, இது 1, இந்த பக்கம் ஒரு வட்டம் போடுறோம் இல்லையா, அது 2, இந்த பக்கம் ஒரு வட்டம் போடுறோம் இல்லையா, அது 3, மேல ஒரு கோடு போடுறோம் இல்லையா, இது 4. இந்த மாதிரி 4 மெத்தட்ல நம்ம எழுதுறோம். இதுதான் அவங்க 4 தான் அந்த ஆரோ மார்க்ல போட்டு காட்டியிருப்பாங்க. இதை வந்து நம்ம சாதாரண கா 1 எடுத்துக்கிறோம். கா 1, இதுவும் கா 1 தான். இப்ப இதே கா 2 எழுதணும்னா அதை வந்து கான்னு சொல்ல போறோம். இதை வந்து கேஏ கா, அதை வந்து கேஹெச்ஏ கா, கான் பண்ண போறோம். இது எப்படின்னா, பாருங்க, இப்படி 2ஆம் நம்பர் இப்படி போட்டு இப்ப இதை வளைச்சு இப்படி ஜாயின் பண்றது, இதுதான் வந்து கா. பாருங்க, இப்படி நம்ம எழுதும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிடும். இப்படி எழுதுங்க. இதுல வந்து இவ்வளவு இதுல கொண்டு போய் இப்படி இணைச்சிருப்போம் புக்ஸ்ல எக்ஸாக்டா. பட் நம்ம வேகமா எழுதும் போது அப்படி இணையும் எதிர்பார்க்க முடியாது. அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, இப்படி போட்டீங்கனாலே இப்படிதான். இதை வந்து கேஹெச்ஏ ஹா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதை வந்து இந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்திருப்பான் புக்ல. இந்த இடத்துல சேர்த்திருப்பான். அவன் எப்படி எழுதியிருப்பான்னா, பாருங்க, இப்படி ஜாயின் பண்ணிருப்பான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அக்யூரேட்டா நம்ம எழுதும் போது வர முடியாது. வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அதை இந்த அளவுக்கு நீங்க கரெக்டா எழுதியிருந்தாலே போதும். இந்த மாதிரி எழுதினாலே போதும். ஹா. ஏன்னா எழுத வந்துடும் உங்களுக்கு. 2வது, இது நல்லா நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் எழுத முடியாது. அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருக்கும் நம்ம எழுதிட்டு போறது. அதனால நீங்க ஆரம்பத்துல இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சு எழுதி பழகுங்க. இப்ப இந்த காவை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க அந்த ஸ்டெப்ஸ் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டெப்ல இப்படி போட சொன்னா, அப்புறம் இப்படி இழுக்க சொன்னா, அப்புறம் இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி, அப்புறம் மேல. இதுதான் 1 2 3. இந்த கோடு போட்டு 3, இங்க 4, இங்க 5ன்னு போட்டாங்க. பாருங்க, இது 1 2 3, அப்புறம் இது இப்படி 4, அப்புறம் இங்க மேல போட்டா 5. இப்படிதான் இந்த காவை அவங்க எழுதுற டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 மாதிரி கொண்டு வாங்க. இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வரும். எழுத வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இப்ப என்ன பேரு, இதுக்கு பேரு கேஹெச்ஏ ஹா. இதுதான் இது 2வது எழுத்துங்க. இப்போ அதே மாதிரி 3வது கா பார்த்தோம். பாருங்க, இப்படி இது வந்து பாருங்க, ஜஸ்ட் அவன் எப்படி பண்ணிருப்பானா, இப்படி லைட்டா வளைச்சு விட்டு இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி வந்து லைட்டா வளைச்சு விட்டு இப்படி போடுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஜிஏ கா. லைட்டா வளைச்சு விட்டு இப்படி போட்டீங்கன்னா ஜிஏ கா. இப்ப நம்ம இதே வந்து காவா மாத்தணும்னா, அந்த 3 திருப்பி போட்ட மாதிரி இப்படி போட்டு இப்படி மேல திருச்சிங்க. அவ்வளவுதான். இத வந்து காவா பாக்குறோம். ஜிஹெச்ஏ கா. பாருங்க, இப்படி கா, இப்படி கா எழுதி பழங்க. ஜிஹெச்ஏ கா வந்து இப்படி எழுதி பழங்க. அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டு புள்ளி, அதாவது இப்படி எஸ் மாதிரி நம்ம போட்டு இப்படி புள்ளி வச்சுட்டும் கோடு போடலாம், கோடு போட்டும் புள்ளி வைக்கலாம். அதனால பரவாயில்ல, நமக்கு நாங்கிற எழுத்து கரெக்டா வரணும். அவ்வளவுதான். இப்படி எழுதி பழகும் போது இப்படி புள்ளி வரணும். இப்படிதான் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும்.
அது ஸ்டெப் எப்படின்னா 1 எஸ் வந்து இப்படி 2 3 மாறும், புள்ளி வந்து 4, இங்க மேல ஒரு கோடு பாருங்க, இது 1, இது 2, இது 3, அப்புறம் மேல ஒன்னு 4, இது 5 அப்படியே வச்சுக்கலாம். இப்படி எழுதிட்டு இந்த புள்ளிய சைட்ல வச்சீங்கன்னா முடிஞ்சதுன்னா. இப்ப இந்த கா எழுதும் போது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இப்படி பெண்டு, ரெண்டாவது ஒரு கோடு, மூணாவது இப்படி மூணுலயும் முடிஞ்சிடும் இந்த கா. இது எழுதும் போது பாருங்க, இப்படி முதல் ரவுண்டு 1, இது ரெண்டாவது ரவுண்டு, அப்புறம் இந்த கோடு மூணாவது, அப்புறம் மேல போடுறது நாலாவது, இது வந்து 4, இது 1, இது 2, இது 3, இப்படிதான் அவங்க காட்டுறாங்க. அப்ப இது மாதிரி நீங்க இங்க பிராக்டிஸ் பண்றதுதான் ஈஸி. சோ இந்த மாதிரி எழுதி பழகுங்க. அந்த கோடு இணைக்கிறதுல இந்த ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, லைட்டா ஜாயிண்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, நீங்க எழுத வேண்டியது கரெக்டா அந்த 2 மெத்தட்ல எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அந்த பிராக்டிஸ் பழக பழக வரும். எழுதி பாருங்க. இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லைங்க, தேங்க்யூங்க. அப்போ நீங்க அந்த புக்குகள் என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம எழுத்துக்கள் எழுதி பழகிறத நான் இப்படி கத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க இடையில என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதி பழகின பிறகு வார்த்தைகள் எல்லாம் வருது பாருங்க. அப்ப டெய்லி நாங்க 10 வார்த்தை கொடுத்து உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவோம். அப்புறம் ஏன்னா அதெல்லாம் புது புது வார்த்தைகள், உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது இல்லையா? அப்ப அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த புக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து நம்ம நிறைய எழுத்துக்களை எழுதி பிராக்டிஸ் பண்ண போறோம். அந்த காவுல வந்து அப்புறம் அது இக்கு பிளஸ் ஆ சேர்ந்தா எப்படி காவா மாறுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த இக்கு வந்து எப்படின்னா கீழே ஒரு கோடு போடும்போது அப்படிங்கறதெல்லாம் இதுல பார்க்க போறோம். இந்த புக்கு நான் அனுப்புறேன். இந்த புக்கும் படிச்சு பாருங்க. நீங்க அப்படியே மெல்லமா படிங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது ஸ்லோவா அப்படி இந்த புக்கை படிங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் அந்த புக்கை வச்சு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்ப மெய் எழுத்துக்கள்ல வந்து கூட்டு எழுத்துக்களும் இருக்கு. அந்த கூட்டு எழுத்துக்களும் நீங்க பழகணும். இதெல்லாம் பழக பழக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது நம்ம எழுத்துக்களை படிச்சுட்டு அப்புறம் போலாம். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஆ, மா, ரா, அப்புறம் 2 புள்ளி இந்த இடத்துல வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த அமரகா அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டிருக்கு. அது தமிழாக்கமும் இந்த புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சான்ஸ்கிரிட் படிக்க தெரியாத நிலையில தமிழும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பாருங்க, அமரகா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து தேவன் அப்படின்னு பேரு. அப்புறம் இங்க பாருங்க, அ ச ல ஹ, அசலஹா அப்படின்னா மலை. அப்புறம் இங்க பாருங்க, அ ஜ ஹ, அந்த சைட்ல வந்து இந்த 2 புள்ளி வந்துட்டா அஹான் தான் படிக்கணும். அந்த அடிப்படையில ஜஹான்னு படிக்கணும். இத அப்போ அஜஹா அப்படின்னா ஆடு. அந்த இது அடுத்தது எழுத்து படிக்கும்போது பாருங்க, ஆ கா, இங்க சா எழுத்து எடுத்துக்கணும். அப்போ ஆகாசஹா, அப்போ ஆகாயம். அப்ப இங்க வந்து பாருங்க, ஆ கா வந்து எத்தனாவது கா வருது? 3வது கா வருது பாருங்க. அதனால ஆகமகா அப்படின்னா வேதம். அப்ப நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல படிக்கும்போது இந்த இடத்துல ஆவும் இந்த 3வது காவும் வரும்போது நீங்க க க க அப்படிங்கிற அடிப்படையில ஆகமகா அப்படின்னு தான் நீங்க படிக்கணும். அந்த உச்சரிப்பு தான் இங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க இவ்வளவு பெயர் சொற்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். எல்லாமே வந்து நவுன் தான். அப்ப இது மாதிரி பார்க்கும்போது நிறைய பாடங்களை நீங்க படிச்சு இவ்வளவும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எழுத்துக்கள் தெரிய வரும். அப்புறம் எல்லாமே நம்ம உபயோகத்துல இருக்கிற எழுத்துக்கள் தான். ஆனா வார்த்தைகள் மாறும். பாருங்க, வேதம் அப்படின்னா இங்க ஆகமகான் தான் சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படும். ஆச்சாரகான்னா நடத்தை, உடஜகான்னா குடிசை அப்படிங்கிற மாதிரி, கரகான்னா கை அப்படிங்கும்போது இப்ப கைன்னா அதுக்கு கரம் அப்படிங்கிற நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? கரம் சிரம் வெளியே நீட்டாதீர்கள்னு பஸ்ல போட்டிருப்பான். அது சான்ஸ்கிரிட் வேர்டு தான். கரஹா அப்படின்னா கை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த காலத்துல சமஸ்கிருதமும் தமிழும் கலந்துதான் கையாண்டோம் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் அர்த்தம். இப்ப கவர்மெண்ட் வந்து தமிழ் மட்டும்தான் எழுக்கணும் அப்படிங்கிறனால அந்த கரம் சிரம் அப்படின்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் சிறகானாலும் தலைதான். அப்ப வந்து அதுக்கு பேர் வந்து மணிப்பிரவாளம்னு பேரு. நம்முடைய பாரத தேசத்துல ஆரம்பத்துல நம்ம தமிழ் வந்து சமஸ்கிருதத்தோடு இணைஞ்சு இருந்தது. அப்ப அதனால நீங்க அந்த காலத்துல வந்து இந்த தமிழ் மட்டும்தான் வேணும், எனக்கு மற்ற மொழிகள் வேடாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை யாருக்கும் இல்லை. அதனால அங்க எல்லோருமே சகஜமா ஏத்துக்கிட்டோம். அன்றைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த பஸ்ல எல்லாம் எழுதி போடும்போது கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு போர்டுல போட்டிருப்பாங்க. அதாவது தலையும் கையும் வெளியே நீட்டாதீங்க அப்படிங்கறது அழகா ஒரு டயலாக்கா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பான் போர்டுல. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது பஸ்ல போகும்போது அதை படிச்சுக்கிட்டே போவேன், கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்ட்டு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல அந்த வேர்டே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரம் சிரம் அப்படிங்கிறதுலாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. அதனால என்ன சொல்லிட்டானுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நீ அதெல்லாம் போடவே போடாதுங்கிற மாதிரி இப்போ எடுத்துட்டாங்க அதை. அப்போ அது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லாங்குவேஜ் பாலிடிக்ஸ். அதெல்லாம்
அப்புறம் தமிழ் தான் உயிர்மொழி, தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்களை இப்படி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் இணைஞ்சுதான் நம்ம இங்க பயணம் பண்றோம். எல்லா விஷயத்திலும் சமஸ்கிருதத்தை அவங்களால நீக்க முடியாது. இப்ப கேலண்டர்ல நீக்கிட முடியுமா? கேலண்டர்ல உங்களுக்கு திதியும் நாளும் எல்லாமே சமஸ்கிருத மொழி தான். கேலண்டர் நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம திரியோதசி துவாதசின்னு சொல்றோம் இல்லையா, எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டு தான். அப்ப ஏகாதசி அப்படின்னா முதல் நாள், அது துவாதசினா 2வது நாள், இப்படி நம்ம சொல்றோம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. இதை அவங்க தமிழ் கேலண்டர்ல அச்சடிச்சு தான் ஆகணும், இதை எடுக்க முடியாது. அப்ப இது மாதிரி மணிப்பிரவாளத்துல வர்ற எழுத்துக்கள்ல மொழிகள்ல சில வார்த்தைகளை நம்மளால நீக்கவே முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படிதான் இந்த சமஸ்கிருத மொழி நம்ம இடத்துல ஆரம்பத்துல ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. எல்லாருமே சமஸ்கிருத பண்டிதர்களாக இருந்திருக்காங்க. சர்வசாதாரணமா தமிழையும் சமஸ்கிருதமும் நம்ம கையாண்டு கொண்டிருந்த காலமும் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் நான் இந்த கைவல்ய நவநீதம் கூட தமிழ் நூல் தாண்டவராய சுவாமிகள் தமிழ்ல பாடல்களா எழுதும் போது அவர் அந்த பாடல்கள் அவருடைய பாண்டித்யத்தை தமிழ் புலமையை காட்டினாலும் அவருக்கு சமஸ்கிருத மொழி அறிவு இருந்ததுனால தான் அவர் எங்க போய் படிச்சாரு? வித்யாரண்யர் கிட்ட போய் படிச்சாரு. வித்யாரண்யர் எந்த சமஸ்தானம் அப்படின்னா, அங்க கர்நாடகால வாழ்ந்த அரசன் கிட்ட ஒரு அமைச்சரா இருந்தாரு. அப்ப அந்த மாதிரி அவர் வாழ்ந்து அங்க இருந்து அவர் சமஸ்கிருத மொழி அவர்கிட்ட கத்துக்கிட்டு அதுல இருந்து தெரிந்து கொண்டு வந்ததை நம்ம தமிழ் மொழியில மாற்றி அதை நூலாக மாற்றி எழுதினார். அதுல பாடல்களாக அவர் மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் கைவல்ய நவநீதம் நூல். அது வேதாந்த நூல். அப்ப இது மாதிரி நமக்கு நிறைய சமஸ்கிருத மொழியோட தொடர்புல நம்ம தமிழர்கள் இருந்திருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நாமும் இப்போ என்ன பண்றோம், கொஞ்சம் சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேதங்கள் எல்லாம் நல்லா ஆழ்ந்து சுவாரஸ்யமா படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடங்கள் எல்லாம் கத்துக்கிறோம். இது ஒண்ணும் நீங்க பயப்படுற லாங்குவேஜே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தா எப்படியோ பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு 5 எழுத்தெல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சர்வசாதாரணம் ஆயிடும். பாருங்க, இப்ப நீங்க அ ஆ இ எழுதும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பயங்கரமா இருந்தது. இப்ப படிக்க முடியும் பாருங்க உங்களால. அ ஆ இ ஈ உ ரு ரு லு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா இதை நம்ம படிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த எழுத்து என்னன்னு கேட்டா நம்ம சொல்றோம் இல்லையா, லு, அப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். இதை பார்த்தா என்ன எழுத்துங்க? அஹா. இதை பார்த்தா என்ன எழுத்துங்க? ரூ. இது என்ன? ரூ. அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும் போதே இந்த எழுத்து இப்ப நமக்கு ஃபெமிலியரா வந்துருச்சு இல்லையா? இதை பிராக்டிஸ் பண்ண உடனே இப்ப இந்த எழுத்துல நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. அப்ப இது மாதிரி நீங்க இந்த எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா இதை நம்ம கூட்டி படிக்கும் போது நல்லாவே படிக்க முடியும் சொல்றேன். பாருங்க, இந்த இடத்துல இந்த எழுத்துக்களை கூட்டி படிக்க முடிஞ்சான்னா உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல ஓ அப்படின்னு வருதா? பாருங்க, இந்த இடத்துல என்ன, இந்த வார்த்தை என்ன? ஓ தானே. பாருங்க, ஓம் தான் மேல போட்டிருக்கு, அங்க ஒரு புள்ளி வச்சிருக்கு. அப்போ ஓம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மீனிங் மாறுது. அப்ப இதை நம்ம படிக்க முடியும். ஓம். இங்க பாருங்க, தமிழ் இன்னும் நீங்க மெய் எழுத்துக்களை கத்துக்கிட்டீங்கன்னா நான் இங்க மா, அப்புறம் 2 புள்ளி வருது, நமஹா அப்படின்னு நீங்க படிக்கலாம். அப்புறம் ஓம் நமஹா, இங்க பாருங்க சிவாய, சிவாய அப்படிங்கிற எழுத்து வந்துருது. அப்ப இது மாதிரி நீங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற வார்த்தை இங்க போட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த ஓம் நம சிவாயங்கிறத உங்களால படிக்க முடியாம இப்ப இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் சொல்றது டாப்ல, இப்ப இந்த இடத்துல போட்டிருக்கிற இந்த கடைசி 3வது வார்த்தையை சொல்றேன். ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த வார்த்தையை உங்களால இப்ப படிக்க முடியாம இருக்கு. ஆனா இதே நீங்க இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்க, இந்த ஓம் நம சிவாயா நீங்க இதெல்லாம் படிக்க முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஓம் நமோ நாராயணாய. இங்க பாருங்க, ஓம் நமோ நாராயணாய. இப்படிதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பார்க்க புரியாத மாதிரி இருந்தாலும் நம்மளால எழுத்து கூட்டி படிக்க முடியும் அப்படிங்கிறது இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸி லாங்குவேஜ். இதை பயப்படாம எழுதி பழகுங்க. நல்லா தெளிவா எழுதி எழுதி அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம போலாம். அவசரமே படாம போலாம். இன்னும் நமக்கு நிறைய காலங்கள்லாம் இருக்கு. அதனால நிதானமா போலாம். இப்ப இன்னைக்கு கா வர்க்கா மட்டும் முடிச்சிருக்கேன். முதல்ல மெய் எழுத்துக்கள்ல 33 எழுத்துக்கள்ல கா வர்க்கா முடிச்சிருக்கோம். கா வர்க்காவில இருந்து அப்படியே கீழே வருவோம். ஷா டா தா பா எல்லாம் வந்துடுவோம். அப்புறம் அந்தஸ்தம், அப்புறம் ஊஷ்மான் வந்துடும். அது ஷ ஷ ஹ ஹ அப்படிங்கிற மாதிரி வரும். அது நம்ம போக போக அதெல்லாம் பின்னாடி கடைசியா பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு இந்த லெவல்ல புரிஞ்சுக்குங்க. வேற ஏதாவது டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணுமா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நம்ம கேட்டுட்டு கிளாஸை முடிக்கலாம். ஹரிஓம் ஐயா. ஐயா, இன்னைக்கு அந்த நாங்கிற எழுத்து ரங்கன் அப்படிங்கறது உச்சரிக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? அது அப்போது ஙா அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கலாமாங்க ஐயா? அது ஆமா, அது இங்க உச்சரிக்க கூடாது, நான் தான் உச்சரிக்கணும். ங்கிற மாதிரி வராது. ஆமா, வெறும் நான் தான்மா. இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிற எழுத்து க க க க நா, அவ்வளவுதான். அதை நான் தான் படிக்கணும். சைட்ல புள்ளி இருந்தா நான் அதுக்கு பேரு.
அது இங்கெல்லாம் ஆயிடாது. இங்க ஆகணும்னா அதுக்கு மேல புள்ளி வரணும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்க ஐயா. அதாவது புள்ளி வர்றதெல்லாம் வந்து மேல புள்ளி வரும், கீழே அல்லது ஒரு கோடு வரும். அதெல்லாம் நான் எப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நம்ம வந்து சாதாரண மெய் எழுத்துக்கள்ல க, 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 ந அந்த லெவல்ல நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அப்ப நான் நீங்க வந்து சைடுல புள்ளி வர்றதுனால அது இங்க மாறிடுமான்னு சந்தேகம் கேக்குறீங்க, கரெக்டா? இல்ல அது ங்காவா நாவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேங்க ஐயா. சாதாரண நாதாம்மா. நா. அதாவது ஞான் சொல்றோம்ல, ரங்கன், ரங்கசாமி, அப்புறம் அதான். சிங்கம், சிங் அப்படிங்கிறப்ப அதுல வர்ற நான் சொல்றேன் நான். அது ஓகேங்க. அந்த நாவை வந்து நம்ம இங்க இப்படி எழுதுறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த இங்குங்கிற வார்த்தை, சிங்கம்ங்கிற வார்த்தையில வர்ற நாவை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்க. அது சம்பந்தமான எழுத்துக்கள் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கணும்னா அதுக்குள்ள புக்கு நான் இப்ப அதான் சமஸ்கிருத இதுல இருந்து அந்த புக்கு அனுப்பிச்சிடுறேன். அதுல எந்த நாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்ப நான் எழுதின புத்தகங்கள்ல வந்து உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் அதுல கொடுத்துருக்க மாட்டேன் அதிகமா. இதுல தமிழ் எழுத்துக்களோட வருங்கம்மா. சரிங்க ஐயா. ஏன்னா நன்றி. பாருங்க, இதுல வந்து நாங்கிற எழுத்து நான் தமிழ் எழுத்து கொடுக்கல பாத்தீங்களா? இந்த இடத்துல அந்த நாம கொடுத்த புக்கு உங்களுக்கு காப்பியில வந்து வெறும் கா மட்டும் தான் இருக்கும். நான் மட்டும் தனியா போட்டு விட்டுருவோம். இதுல வந்து இந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாவை வந்து இப்படி நான் தனிப்பட்ட முறையில சொல்றோம். சோ அப்படி நீங்க புரிஞ்சுக்குங்க. மற்றபடி இப்ப அந்த இதெல்லாம் இப்ப நல்லா சான்ஸ்கிரிட் ஸ்லோகாலாம் எல்லாம் நல்லா சொல்றாங்களாமா? நல்லா சொல்றாங்க ஐயா. அது சின்ன சின்ன அந்த உச்சரிப்பு மட்டும் சில இடத்துல மாறும்போது அதை நான் கரெக்ஷன் பண்ணி திரும்பியும் சொல்லிடுவேங்க ஐயா. இது மாத்திக்கோங்கன்னு. அப்புறம் அவங்க சரி பண்ணி திரும்பியும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ஐயா. அது கரெக்டா அப்புறம் உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பிராக்டிஸ் பண்ண சொல்லி அவங்கள பண்ண சொல்லுங்க. டெய்லி அதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. சரிங்க. ஏன்னா நம்ம அதை பண்ணி பண்ணி நம்ம படிக்கவே நமக்கு வந்து மனசு நல்லா ஒருநிலைப்பாட்டு வந்து நல்ல கல்வியும் நமக்கு நல்லா திடமா வரும். ஆமாங்க ஐயா. ஞானமும் நமக்கு 4 ஸ்லோகங்களுமே எல்லாருமே இப்போ வந்து கத்துக்கிட்டாங்க ஐயா. அருமை அருமைம்மா. அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் அறிமுகப்படுத்துறேன். அந்த 2 சரிங்க. ஸ்லோகாவை கூட சேர்த்து படிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சான்ஸ்கிரிட் படிக்கவே ஸ்லோகாஸும் நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். கடைசியா நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவோம். அப்புறம் இதுல வந்து நான் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல வந்து இப்ப நீங்க இந்த சமஸ்கிருத பாடல்லாம் படிக்கும்போது சில சந்தேகங்கள் வந்து அந்த ஸ்லோகாவில சந்தேகம் வந்தாலும் கேட்கலாம். இப்ப நீங்க படிச்ச அந்த ஸ்லோகத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஸ்லோகம் படிக்கும்போது? இல்லைங்க ஐயா. ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. யாருக்குமே சந்தேகம் வரல? யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்களேன். ஒரு சந்தேகம் கேட்பீங்கன்னு தான் நான் ஒரு க்ளூ வச்சிருக்கேன் அந்த ஸ்லோகத்துல. ஒரு ஐயா மட்டும் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. அவரு கேள்வி கேட்டார். ஐயா 2 ஸ்லோகம் தான் ஐயா கொடுத்துருக்கீங்க. இந்த கை பாக்க 2 ஸ்லோகம் தான் கொடுத்துருக்கீங்க. கை பாக்குறது, அப்புறம் குளிக்கும் போது ஒரு கங்கை சரஸ்வதி அது ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஆமாங்கம்மா. 2 தான் 4ன்றாங்க மேடம். இல்ல இப்ப 2 தான் கொடுத்துருக்கோம். அவங்க 4 பேர் எதமா சொல்றீங்க? இன்னும் 2 என்ன சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி வக்ரதுண்ட மகாகாய அப்புறம் சரஸ்வதி நமஸ்துபியம் 2 கொடுத்தீங்க இல்லையா? அதையும் எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. சரி சரி. ஆமாங்க. தேங்க்யூ. அவங்க நான் இப்ப தனியா 2 கிளாஸ் நான் எடுத்தது அவங்க அந்த இதுவும் சேர்த்து சொல்றாங்க. இல்ல அதுவும் நீங்க முதல் கிளாஸ்ல அது சொன்னீங்க. ஆமா. அதனால அதுவும் சேர்த்துக்கிட்டேங்க. சரி சரி பரவாயில்ல. அதுவும் சேர்த்து படிக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டார்டிங் பிரேக் வாகர்த்தாவா பகர்த்தவா புரியல. ஆமா அது வந்து தப்பு நடந்துருச்சு அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணி அதை திருத்தி நான் சொல்லியிருப்பேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனதுனால புக்ல அதுல தமிழ்ல படிக்கிறவங்க தப்பா படிப்பாங்கிறத நான் அதை திருத்திட்டேம்மா. அது வந்து புக்ல திருத்தி இருக்க மாட்டேன். பட் என்னோட இதுல திருத்திருக்கும். எதுல எந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தேங்கிறத பாக்குறேன். ஒரு செகண்ட் இருங்க. அதாவதுமா சான்ஸ்கிரிட்ல வந்து அதுல வாகர்த்தான் வருது. அதாவது இங்க என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அந்த ஸ்லோகாவில அந்த புக் அப்லோட் பண்றேன் இருங்க. பாருங்க இப்ப அந்த புக்குக்கு வந்துட்டோம். பாருங்க இப்ப அந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? தெரியுதுங்கய்யா. பாருங்க இதுல வந்து சமஸ்கிருதத்துல வந்து வாகர்த்த விவன் தான் வருது. பட் நாம இங்க என்னன்னா தமிழ் எழுதும்போது வகர்த்த விவன் போட்டோம். அதாவது இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால இப்ப பாருங்க வெறும் இந்த எழுத்து மட்டும் இருந்தா வா, இங்க சைட்ல ஒரு கோடு போட்டா அது வா அப்படிங்கிற நெடிலா மாறிடுது. அப்ப அதனால இப்ப நம்ம உண்மையா இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா வாகர்த்தவியூ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபாதையன்னு தான் படிக்கணும். ஏன்னா 2மே பாருங்க அப்படிதான் வருது. இங்கேயும் வாங்குற நெடில் தான் இருக்கு, இங்கேயும் வாங்குற நெடில் தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம அந்த மந்திரத்தை தப்பா படிக்க கூடாது. இப்போ சகுந்தலா அம்மா வந்து எப்படி சொல்லி கொடுத்தீங்கம்மா? நாங்க இந்த ஸ்லோகம் இல்லைங்கய்யா. கராகிரே வசத்தே லக்ஷ்மி அதுவும்
இன்னொன்னு கங்கேச்ச யமுனே சைவ, அது 2 தாங்க ஐயா போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. ஆமா 4 ஸ்லோகன் சொன்னீங்களே, இன்னும் 2ல என்ன எடுத்துக்கிட்டீங்க? இது ஒண்ணு இன்னும் எடுத்துட்டு 2 வக்ரதுண்ட சரஸ்வதி மகாகாய சரஸ்வதி நமஸ்துபியம், அது 2ங்க ஐயா. ஓகே, அது வெரி 2 குட். இது 2 அவ்வளவு, அது 4 தாங்க ஐயா கத்துட்டு இருக்கோம் நாங்க. ரைட். இது வேண்டியது இல்ல. அதான் இது வந்து வாக்கர்த்தவியம் சம்பிரக்தவ அப்படிங்கிறது இது சான்ஸ்கிரிட்ல நம்ம வா அப்படிங்கிறது இருக்கு. இங்க தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது நம்ம படிக்கவே இல்லைங்க ஐயா. நல்லது நல்லது. வணக்கம் யா. வாகர்த்தாவிவ சம்பிருத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே தானே, இத்தா தானே அது கடைசியில. ஆமாம் ஐயா, இங்க வந்து பிரதிபத்தையே அப்படிங்கறது அந்த இடத்துல பிரதிபத்தையே அப்படிங்கிற வார்த்தை வருது. இங்க வந்து பிரதிபாதையே அப்படின்னு இந்த இடத்துல தமிழ் வார்த்தைகள்ல வர மிஸ்டேக் வச்சு நம்ம தமிழ்ல படிச்சோம்னா இந்த ஸ்லோகாவே டோட்டலா தப்பா மாறிடுது இந்த இடத்துல. அதனால இதை நம்ம திருத்திக்கலாம். இந்த புக்கை வந்து எடிட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல இருக்கிறதுனால இதை இப்ப எடிட் பண்ண முடியாது. நம்ம திருப்பி அதை மாடிஃபை பண்ணி தரேன். சான்ஸ்கிரிட்ல படிக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட். பிரதிபத்தையே அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பா தான் இருக்க தவிர பா இல்ல. அப்ப அதனால இந்த பாங்கிற எழுத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த பா அப்படிங்கிற எழுத்து இங்க வந்து பக்கத்துல ஒரு கோடு போட்டாதான் பாவா மாறும். ஆனா இங்க தமிழ்ல பா அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்ப இந்த மிஸ்டேக்ல இந்த குளறுபடி வரும். சோ இந்த ஸ்லோகாவை இப்ப நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை விட்டுருங்க, நம்ம இதை அப்புறம் பாத்துக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம அந்த தொடங்குறோம் அப்படிங்கிறதுக்காக மகாகவி காளிதாஸ் பாடப்பட்ட ஒரு ஸ்லோகா, ரகுவம்சத்துல வந்த பாட்டு. இதை எடுத்து நம்ம அந்த புக்ல இருந்து அந்த இதுல இருந்து எடுத்து எழுதும் போது எங்கேயோ அந்த டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் ஆகி வேர்ட்ஸ் மாறிடுச்சு. அதை வந்து இந்த கூகுள் இதுல போட்டு எடுக்கும்போது மாறிடும். கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போடும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி தப்பெல்லாம் வரும். நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல ஃபெமிலியரா வர வர நமக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இன்னொரு தப்பு நீங்க இன்னொரு தப்புன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதாங்கிறதுக்காக ஒரு க்ளூ வச்சிருந்தேன் பாருங்க. அது எங்க போலான்னா இப்ப அதை சொல்றேன். இதுங்க. நமஸ்காரம் சுவாமிஜி. சொல்லுங்க ஐயா. இந்த கராகரே அப்படின்ற மந்திரத்துல கோவிந்தக அப்படின்னு வருது. ஆனா அதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து கௌரி அப்படின்னு இருக்கு. அது கரெக்ட் தானங்க ஐயா? இதான் கேட்டேங்க ஐயா. இந்த இடம் தான் நமக்கு அது இந்த கேள்விதான் இப்ப ஐயா கேட்டார். அப்பயே அன்னைக்கே கேட்டார். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கராகரே வசத்தே லக்ஷ்மி கரமத்திய சரஸ்வதி கரமூலே து கோவிந்தகா பிரபாத்தே கரதர்ஷனம்னு இப்படி வருது இல்லைங்களா? இந்த இடத்துல கோவிந்தா தான் வருதே தவிர கௌரிங்கிற வேர்டே வரல. ஆனா இது யாராவது புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். பட் யாருமே கேட்கல. ஆனா இதுல 2 விதமான ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப இந்த கோவிந்தகாங்கிறது போல கௌரிங்கிற வர்ற ஸ்லோகமும் இருக்கு. ஆனா நாம இங்க உண்மையா நாம இப்ப இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வந்த பிறகு நமக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆத்மாங்கிற வடிவத்துல தான் நம்ம பாக்குறோம். அதனால கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையே ஆத்மாவா மாறிட்டதுனால இது வந்து கோவிந்தா அப்படின்னா பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நான் பேசியிருக்கோம். அதுல வந்து டீப்பா உங்களுக்கு போனீங்கன்னா அதுல கோவிந்தாங்கிற வார்த்தைக்கு வந்து ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால இங்க எல்லாமே பிரம்மமயம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இங்க வந்து லட்சுமி சரஸ்வதி கௌரி எல்லாருமே இந்த கோவிந்தனுக்குள்ள அடக்கம். அதனால நாம் இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மகான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோவிந்த கரதர்சனம் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில ஆட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இதை வந்து எப்படி லட்சுமி இருக்கிறா சரஸ்வதி இருக்கிறா கௌரி இருக்கிறா அப்படின்னு நீங்க படிச்சாலும் தப்பு இல்ல, கோவிந்தன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சாலும் இது தப்பு இல்ல. இந்த மந்திரத்தினுடைய பவர் என்னன்னா உங்களுக்கு மொத்தத்துல ஆத்மாவுடைய அந்த புரிதல் வரும் அப்படிங்கிறதுக்காக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்க. இது நம்ம அப்படிதான் க்ளூவா வச்சிருந்தோம். ஏன்னா பாருங்க, கைகளின் முன்புறத்தில் லட்சுமியும் கைகளின் நடுவில் சரஸ்வதியும் கைகளின் ஓரத்தில் கௌரியும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். ஆனா இங்க வந்து கோவிந்தான் தான் இருக்கும். ஏன்னா இங்க வார்த்தை பாருங்களேன், கராகரே வசத்தே லக்ஷ்மி கர மத்தியே சரஸ்வதி அப்புறம் கர மூளை அப்படிங்கும் போது கரத்தினுடைய மூளையில கௌரின்னு வரணும் இல்லையா? ஆனா கோவிந்தகான் தானே வருது, கௌரின்னு நீங்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நான் கவனிச்சேன். யாருமே கேள்வி கேட்கல. ஆனா ஏற்கனவே சான்ஸ்கிரிட் படிச்சவங்க 2-3 பேர் இருந்ததுனால அவங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்ப சொல்லிட்டேன், இதுதான் விஷயங்க, இது நாங்க வேணும்ட்டதான் க்ளூவா கொடுத்துருக்கிறேன், ஏன்னா அவங்க அதை கண்டுபிடிக்கட்டும்ங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறேன். ஆனா இங்க நம்ம கௌரின்னு பார்க்க வேண்டியதில்ல, கோவிந்தான்னு எடுத்துக்கிட்டாலே அது எல்லா தேவதைகளையும் அது இன்க்ளூட் ஆகுது. அப்படிங்கிறதுனால நம்ம இது கோவிந்தாவே இருக்கட்டும். அதனால இந்த மந்திராவே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மந்திராவே பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல எல்லா தேவதைகளும் உங்க உள்ளங்கைக்குள்ள அடக்கம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க தினசரி உங்க கையை பாருங்க. அது உங்களுக்கு வந்து இந்த 3 தேவதைகள் மட்டும் இல்ல, எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இதை படிச்சிடுங்க. இந்த 2 மந்திரா இப்படி இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் 2 இதே மாதிரி டெய்லி ஸ்லோகாஸ் வந்து சொல்லித்தரேன். சந்தேகம் ஓகேவா? ஏன் அந்த புக் வந்து பராபரம் குரூப்லயே போடுவீங்க இல்லையா? பராபரம்
குரூப்லயே போடுவீங்க இல்லையா அந்த சான்ஸ்கிரிட் புக்? குரூப்லயே கொடுக்குறேன், அங்கிருந்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இருக்குங்க அந்த புக் எல்லாம் குரூப்ல. அதான் இருக்கிற புக்கெல்லாம் அந்த இடத்த எடுத்து கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து இப்ப புதுசா 2 புக்கு கொடுக்குறேன், அதையும் அதுல போட்டுறேன். சோ எல்லா புக்கும் எடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நீங்களா அதை பத்திரமா எடுத்து வச்சு கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகாது. அதனால முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் பாக்குற மாதிரி ரொம்ப தள்ளி போகாம பாத்துக்கோங்க. சோ இது இந்த மாதிரி போலாம், மொல்லமா போலாம். வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு இதை கத்துக்கிறதுல? ஐயா இங்கிலீஷ்லயும் இருக்கா ஐயா? இங்கிலீஷ்னா அது நீங்க ஏதாவது நெட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணுங்க ஐயா. நிறைய இருக்கு இங்கிலீஷ்ல வந்து சான்ஸ்கிரிட் புக்ஸ் கத்துக்கிறதுக்கு, இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு எல்லாம் நிறையவே இருக்கு. நீங்க ஆன்லைன்ல வந்து இங்கிலீஷ்ல கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஐயா. தமிழ்ல கத்துக்கதான் ஆள் இல்ல. அதனாலதான் நம்ம தமிழ்ல கத்து கொடுக்குறோம். இங்கிலீஷ்ல கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குங்க. ஓகே ஐயா, நன்றி நன்றி ஐயா. சார் நமஸ்காரம் சார். சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க வச்சிருக்கிற சான்ஸ்கிரிட் புக் சென்னையில கிடைக்குமாங்க சார்? இப்ப நான் இப்ப கொடுத்த புக் கிடைக்காதுங்கம்மா. அந்த புக் இன்னொன்னு சொன்ன பாருங்க, பாடசாலா சான்ஸ்கிரிட் பாடசாலா, ஆமா அது கிடைக்குங்கம்மா. அது ஹிந்தி, இந்த பிராத்மிக் மத்தியமா ஹிந்தி எழுத போறாங்க இல்லையா? ஆமாங்க சார். அதே புக்கு கடையில வாங்கும்போது பிரவேசிகா, சான்ஸ்கிரிட் பிரவேசிகான்னு கேட்டீங்கன்னா அந்த புக்கு கொடுத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் புக். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஐயா நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நம்ம மெய் எழுத்து 13 பார்த்தோம். ஆனா இந்த தடவை பார்க்கும்போது 14 இருக்குங்க. லூங்கிறது 2 லூவாக பார்த்தோம். லூ. ஆமாங்க. அதெல்லாம் வந்து என்ன காரணம்னா, அந்த லூ அப்படிங்கறதெல்லாம் ரஷ்யன்ல வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகளை சேர்த்துவாங்க. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அதாவது ரஷ்யன் சான்ஸ்கிரிட் இருக்குங்கய்யா. ரஷ்யாவுல சான்ஸ்கிரிட் இருக்கு. நம்மளோட அவங்க நல்ல சான்ஸ்கிரிட் ஃப்ளூயன்ஸியா பேசுறாங்க. அவங்க வந்து சில வார்த்தைகள்ல இன்னும் 2 வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அது இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நாம கத்துக்கிற இது மட்டும் போதும். ஓகே, நல்லதுங்க. அது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இன்னும் 2 வார்த்தை அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க அங்க ரஷ்யாவுல. ஓகே, நல்லதுங்க. நல்லதுங்க ஐயா. சரி, அப்ப நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். இப்ப நீங்க இப்படியே படிங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பேசிக்கா சான்ஸ்கிரிட் பிரவேசிகா புக் வாங்கணும் அப்படின்னா இந்த இதுல கிடைக்கும். நீங்க கடைகள்ல போய் புக் ஸ்டால்ல போய் ஹிந்தி கடை புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பிராத்மிக் புக் ஹிந்தியில வாங்குற மாதிரி பிரவேசிகான்னு கேளுங்க. சான்ஸ்கிரிட்ல வந்து முதல்ல பிரவேசிக்கான்னா உள்ளே நுழைதல், பிரவேசம் பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில முதல் புக் 1ஆம் நம்பர் புக்கு 1ஆம் கிளாஸ் புக் வந்துடும். அது முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதுல தமிழ்ல நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். நம்ம புக்கோட அதையும் வாங்கி படிச்சுக்க கையில வச்சுக்கிறது நல்லது. வச்சு படிங்க. இப்ப நான் கொடுத்துருக்கிறது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பிரவேசிக்காதான். அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணும்போது எழுத்துக்கள் கிளியரா இருக்காது, பிரிண்டிங்ல ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க உங்களுடைய மொபைல்ல ஓரளவு கிளியராவே தெரியும். நான் அனுப்புறேன், நீங்க பாருங்க. சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா புக்கு கடையில வாங்கிக்கிங்க. பெரிய விலையெல்லாம் இருக்காது, ஒரு 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். பார்த்து வாங்கிடுங்க. நல்லதுங்க. அப்புறம் வகுப்பை நிறைவு செய்யலாம். எந்த சந்தேகமா இருந்தாலும் அந்தந்த டீச்சர்ஸ் கிட்ட அவங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. டீச்சர்ஸ்க்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் டீச்சர்ஸ் குரூப்ல நமக்கு அதை போடுங்க. நம்ம அதுக்குண்டான விளக்கங்களை நாங்க கொடுத்துட்றேன். நன்றி. வகுப்பை நிறைவு செய்யலாம். ஓம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.